பக்தி ஒளி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம குலதெய்வ கோயிலை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசலான்னு இருக்கிறோம். நான் ஜெயந்தி ரவி பேசுறேன். குலதெய்வ கோயில்ல நம்ம போறோம் இல்லையா, போகும்போதே எப்பவுமே வீட்டை விட்டு கிளம்பும் போது குலதெய்வத்துக்கு நீங்க வீட்டுல இருந்த பூவை எடுத்துட்டு போக கூடாது. வீட்டுக்குள்ள நம்ம வாங்கி வச்சு அந்த பூவை எடுத்துட்டு போக கூடாது. சப்போஸ் நம்ம குலதெய்வத்துக்கு போறோம் அப்படி சொல்லிட்டு நாளே கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறவங்க முத நாளே பூவெல்லாம் வாங்கி வண்டியில வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி வச்சிருந்து அப்புறமா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருந்து எடுத்துட்டு போகும்போது அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த கோயிலுக்காக பிரசாதங்கள் ஏதாச்சும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுல உள்ள வெள்ளத்தை ஒரு சின்ன வெள்ளமாச்சு உங்க கையில எடுத்துட்டு அப்புறம் அந்த பூவெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவா வராது. அதனால குலதெய்வ கோயிலுக்கு பூ வாங்கும் போதோ எந்த தெய்வத்துக்கு பூ வாங்குறதா இருந்தாலும் வீட்டுல இருந்து வச்ச பூவை எடுத்துட்டு போக கூடாது. திருமணங்களுக்கெல்லாம் பூவை ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஒரு நிவர்த்தி கடன் பண்றதுக்கெல்லாம் பூக்களை வீட்டில் வாங்கி வச்சு எடுத்துட்டு போக கூடாது. சப்போஸ் அப்படி எடுத்துட்டு போறதா இருந்தால் அதனுடன் சேர்ந்து வெத்தலைப்பாக்கு பழமும் எடுத்துக்கலாம். இல்லாட்டா வெல்லம் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். அதனால பூவை வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போகும்போது வெத்தலைப்பாக்கு பழங்களோட சேர்த்து எடுத்துட்டு போனால் அதுல நெகட்டிவ் வராது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த வெல்லமும் பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போகும்போது அங்க உங்களுக்கு சகுன தடைகள் ஏதாச்சும் ஏற்படுதுன்னா எப்படின்னா, முதல்ல வீட்டை விட்டு போகும்போது உங்களுக்கு எதிர்த்தாப்புல யாரும் உங்களுக்கு இந்த கீரையை உருவன மாதிரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சகுனங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுது. அதனால திரும்ப வீட்டுக்குள்ள காணிக்கை, குலதெய்வத்துக்காக ஒரு காணிக்கையை வச்சுட்டு குலதெய்வத்தை நினைச்சு வேண்டுதல் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து தண்ணீர் ஒரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பணும். கிளம்பி அப்புறமா போய் சுத்தி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த குலதெய்வ கோயிலுக்குள்ள போகும்போது ஏதாச்சும் ஒருத்தர் சண்டை சச்சரவுகளுடன் குடும்ப சண்டையை பேசிக்கிட்டு யாராச்சும் சண்டை போட்டு பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு, அது தீர்வு வரவே இல்லை அப்படின்னு அர்த்தம். தீர்வு வராம இருக்குது, அதனால இந்த குலதெய்வ கோயிலுக்குள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம். ரிட்டர்ன் வரும்போது அந்த சண்டை சச்சரவுகள்லாம் உள்ள பார்த்துட்டு உள்ளுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய சண்டை சச்சரவுகள், வழக்கு விஷயங்கள், கோர்ட் கேஸ்கள்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது சுமூகமான ஒரு தம்பதிகளாக பூக்கள் வச்சுட்டு இல்லாட்டா அம்பாளுக்காக நைவேத்தியத்தை ஏத்திட்டு அப்படி அம்பாளுக்கு நைவேத்தியம் பொங்க பண்ணி அந்த நிறப்பானை எடுத்துட்டு வர்றது. அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அந்த கோயில்ல இருந்து விபூதியை வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி சகுனங்கள், தம்பதிகள் நைவேத்திய பானையை தூக்கிட்டு வர்றது, அப்புறம் பூவுடன் வர்றது, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சகுனமாக மாறிவிடும். ஆனா ரிட்டர்ன் வரும்போது யாராவது நீ இதை எடுத்துட்டு வரணும் அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும் போது நீங்க கோரிக்கைகளை முழுமையாக அங்க செலுத்தல குலதெய்வத்துக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க பாக்குறது, அதாவது குலதெய்வத்தை விபூதி அந்த மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு திரும்பும் போது முதல் பார்வை யார் படுதாங்களோ அது உங்களுக்கு பலனாக அமையும். குலதெய்வ கோயில் உள்ள வேண்டுதலுக்குள்ள பலனே கிடைக்கும். அதனால குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு சகுன தடையாக இருக்கக்கூடாது. அந்த சகுன தடையை நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் திரும்ப வரும். அதனால எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் மகிழ்ச்சி, ஒருத்தர் முரண்பாடான விஷயங்கள் பேசுறது, முரண்பாடான கருத்துக்கள் சொல்வது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது நீங்க என்ன முரண்பாடாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்று கூடி, இது குலதெய்வம் குலத்தை காக்குவல். குலத்தை காக்குறதுன்னா நம்ம குலம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு அவளுடைய ஆசை. அந்த ஒற்றுமை இருந்தாதான் அந்த குலம் காக்கப்படுதுன்னு அர்த்தம். நீங்க அங்க போய் நீ பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த விவாதங்கள், நீ என் வீட்டுக்கு வரல உன் வீட்டுக்கு வரல, இந்த மாதிரி விவாதங்கள் விவாதிக்கவே கூடாது. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம் இல்லையா, அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். அடுத்த தடவை நம்ம எப்படி ஒண்ணு சேரலாம், இன்னும் இந்த குலதெய்வத்தை எவ்வளவு மேன்மை ஆக்கலாம் சொல்லிட்டு அவளுடைய புகழையும் அவருடைய புகழையும் பாடிட்டே இருக்கிறது தான் அந்த குலதெய்வத்துடைய மேன்மையான விஷயம். அதே சமயம் குலதெய்வத்துல இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அருள்வாக்கு சொல்லும் போது அந்த அருள்வாக்கு சொல்றவங்க உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவங்கள நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். அவங்க கையால் உங்க விபூதி அதெல்லாம் பூசும் போது உங்களுக்கு முழுமையான, அதாவது உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது, குலதெய்வமே எதிரி மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால உங்களுக்கு உங்க குலதெய்வ கோயில யாராச்சும் சாமி ஆடினாங்கன்னா அவங்க எதிரிகளாக இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. அது அவங்க கிட்ட போய் நீங்க பணிவிடையாக கையை ஏந்திக்கிட்டு வரம் கேட்டீங்கன்னா அந்த வரம் உங்களுக்கு மிக
சிறந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயில்ல வந்து அசைவ உணவு படைக்கிற குலதெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குலதெய்வங்களில் வந்து அசைவ உணவை வந்து சில பேர் இந்த கிடா வெட்டுற நேரத்தை வந்து கரெக்டா அந்த நேரத்தை பாக்குறதெல்லாம் இருந்தீங்கன்னா திரும்படி கண்டிப்பாக யார் பாக்குறீங்களோ அவங்க வந்து அந்த குலதெய்வத்துக்கு ரத்த காணிக்கைகள் திரும்பவும் செலுத்த வேண்டி வரும். இல்லாட்டா ரத்த தானம் கொடுக்கணும். இது ரெண்டுல ஏதாச்சும் பண்ணணும். இந்த அசைவ உணவுகள் படைக்கும் போது அந்த கிடா வெட்டுற அந்த இடத்துல நம்ம இதை பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சோன்னா, இப்ப கிடா வெட்டுறவன் வந்து அடிக்கடி அவன் வெட்டுவான். அதனால அவனுக்கு ஒண்ணு மட்டும் வெட்ட மாட்டான், அவன் அடுத்தடுத்து தொடர்ந்து வெட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்க சுத்தி சூழ்ந்து பார்க்கும்போது அந்த பார்த்துட்டு அந்த இடத்தை உண்ணாமல் போயிட்டீங்கன்னா, அந்த உணவை உண்ணாமல் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தோஷமாக இருக்கும். அதனால அந்த உணவை உண்ணறணும். அந்த கிடா வெட்டுறத பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து நீங்க அந்த சாப்பாடை உண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டா நீங்க வந்து அந்த அதே மாதிரி ஒரு கிடாவை வாங்கி அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் விடலாம். இல்லாட்டா ரத்த தானம் போய் முகாம்களில் ரத்த தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு முடிவாக காமிக்கும். ஓகே, இதெல்லாம் இது வந்து குலதெய்வத்து கோயில்ல வந்து போய் அங்க உள்ள ஆக்டிவிட்டிஸ். இப்ப போனோடனே அங்க குலதெய்வ கோயில் வந்து அந்த பூசாரி இருக்காங்களே அவங்க வந்து உங்ககிட்ட அன்பாக ஒரு சிறுத்த முகத்துடன் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கும். பூசாரி வந்து அந்த கோயில் உள்ள சாமி சிலைக்கு நிறைய விசேஷங்கள் பண்ணி அவங்க உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி ஒரு மாதிரி சிசில்ப்பு வரும். அப்ப வந்து நீங்க அவங்ககிட்ட போகும்போது அவன் உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்தான்னா நீங்க பதிலுக்கு அந்த பூசாரியை எரிஞ்சு விழக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து அவன் உடம்புல அந்த மாதிரி அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்ககிட்ட அது பதிலா கொடுக்குறாரு. அதை வந்து நீங்க ஏத்துக்கதான் செய்யணும் ஒழிஞ்சு அதுக்காக அந்த பூசாரியை வந்து நீ என்ன வந்தவங்களை இப்படி பண்ற அப்படி பண்றன்னு அந்த பூசாரி கிட்ட சண்டை போடவோ இது பண்ணவோ கூடாது. சில பூசாரிங்க வந்து என்னன்னா குலதெய்வ கோயில்ல ஸ்பெஷலா ஒருத்தவங்களை உள்ளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா உள்ளுக்கு விடுவாங்க, கியூல நிப்போம். இப்ப ஸ்பெஷலா இருக்கிறவங்க வந்து அவங்க கர்ம வினைகளை சீக்க கழிச்சவங்களாக இருக்கும். குலதெய்வத்துக்கு நிறைய முந்த காலத்தில் நிறைய அருள் கொடுத்திருப்பாங்க. முந்தைய காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம குலத்தில் தோன்றி அவங்க நிறைய பணிவிடைகள் செஞ்சிருப்பாங்க. அதனுடைய காரணமாக இந்த ஜென்மத்தில் அவர் பிறப்பெடுத்து நல்ல செல்வந்தராக இருந்து அந்த செல்வத்தை வைத்து குலதெய்வத்தை நேரடியாக அணுகுகிறார். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே நெகட்டிவா எடுக்கக்கூடாது. ஆனா இதுக்குள்ள கர்மாவே அவர் இத மொத்தமா இதுல செலவழிச்சிட்டாரு. அதனால அது கர்மாவை வந்து ஃபுல்லா இந்த மாதிரி செலவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கர்மாக்கள் ஸ்டோரேஜ் வந்து பாசிட்டிவான ஸ்டோரேஜ் சீக்கிரம் இழந்துருவாங்க. எப்பவுமே குலதெய்வமோ எந்த கோயிலும் காத்திருந்து ஒரு இது பண்ணி போகிறதுல ஒரு தவறும் கிடையாது. நீங்க டக்குன்னு டைரக்டா போனீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு முழு அருளை பெற்று கொடுத்துருக்குது, உங்களுக்கு அவ்வளவு வசதிகள் கொடுத்துருக்கு. ஏன்னா போன பிறப்பில் அந்த தெய்வத்துக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அதனால இந்த பிறப்பில் அந்த தெய்வம் உங்களுக்கு நேரடியாக அவ்வளவு பணத்தையும் கொடுத்து உங்களை நேரடியாக உள்ளுக்கு இழுக்கிறதுக்கு அவ்வளவு இது பண்றாங்க. அது வந்து நீங்க வந்து தவறான இதை வந்து ரொம்ப மக்களுக்கு போதிக்கிற மாதிரி வரக்கூடாது. அதனால கியூல நிக்கிறவங்க அதை பார்த்து பொறாமப்படவும் கூடாது. நம்ம காத்து இருக்கும் போது நம்ம நிறைய இதை வந்து கர்மாவை கழிக்கிறோம். இந்த ஜென்மத்து பிறப்பை வந்து கழிச்சுக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். அதை கழிச்சு உள்ளுக்கு போகும்போது நம்ம அடுத்த பிறப்புக்கு ரொம்ப கிளியர் ஆகுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம காத்திருக்கிறதுனால தவறு கிடையாது. அது காசு கொடுத்து உள்ளுக்கு போறாங்களே அதை பார்த்து நம்ம யாரையும் பார்த்து நம்ம இது பண்ணவும் தேவையில்லை, சண்டை போடவும் தேவையில்லை. அதனால நம்ம எப்பவுமே காவல் தெய்வமோ குலதெய்வத்துக்கோ போகும்போது காழ்ப்புணர்ச்சியை எப்பவுமே கலத்தி வச்சிடணும். யாரை பத்தியும் பொறாமப்படக்கூடாது, யாரை பத்தியும் கோவப்படக்கூடாது. நம்ம வந்து மனசை ரொம்ப தூய்மையப்படுத்தி அவ்வளவு அங்க நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பார்த்து நம்ம கொதிக்கும். இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுக்கு பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கொதிக்கும். ஆனால் நம்ம அந்த இடத்துல வந்து அதை பண்ணோம்னா அது நம்மளுக்கு பாவமாகும். தெய்வத்தை அமைதி நிலையை குலைச்ச மாதிரி இருக்கும். அந்த கோயிலுக்கு வர்றது அமைதிக்காக வர்றாங்க. நம்ம வந்து அதை தட்டி கேட்கிற இடமோ அதை போராடுற இடமோ கிடையாது. நம்ம போய் அமைதியான முறையை அங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் உங்க காழ்ப்புணர்ச்சியை அந்த சன்னதியை விட்டு வெளியே வந்த பிறகு நீங்க வேற யார்ட்டையோ சொல்றதோ மத்தவங்க மூலமா அந்த செயல்கள் நடக்காம பாத்துக்கிறது அது உங்க விருப்பம். ஆனா அந்த இடத்துல வந்து உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் காமிக்க கூடாது. குலதெய்வத்தை மிக 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 பயபக்தியுடன், பயம்ங்கிற விட பக்தியுடன் வந்து அணுகினீங்கன்னா உங்களுக்கு சிறந்த அருளை கொடுப்பார். குலதெய்வம் எனக்குள்ளவள் அப்படி சொல்லிட்டு அதிகாரத்தை குலதெய்வத்தை நம்ம எடுக்கவும் முடியாது. குலதெய்வம் எனக்கும் சொல்லிட்டு அள்ளி எடுத்து அந்த போட்டோவை கொண்டு வந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து நம்மளால ஆட்கொள்ளவும் முடியாது. குலதெய்வம் பிரபஞ்ச தொடர்புடையது. ஏன்னா நம்ம உடலை எடுத்து வந்தவர்கள் தான் குலதெய்வம். இந்த உடல் வந்து பிரபஞ்சத்துடன் அது வந்து கலந்துருச்சு. அவங்களுடைய குலம் வந்து பிரபஞ்சத்தோட நிக்குது. அதை வந்து நம்ம வந்து அள்ளி அணைச்சு நம்மளுக்குள்ளதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. உடலை அடங்கியவர்கள்
உடலுடன் இருந்தவர்கள் உடலை இழந்து ஆத்மாவாக ஒளியுடன் திகழ்கிறார்கள். அவர்களை வந்து நம்ம ஒரு பானைக்குள்ளேயோ ஒரு மண்ணிலையோ அடைச்சு வச்சு அவங்க மூச்சு திணறிடுவாங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் குலதெய்வத்தை எனக்கு என்று அள்ளி எடுத்து உங்க வீட்டில் முடித்து வைக்கிறது தவறான ஒரு விஷயம். அது பொதுவானவர்கள் நம்ம குலத்தில் எல்லாரும் போய் ஒரு இடத்துல சங்கமிக்கிறதுக்காகவே அந்த குலதெய்வம் தோன்றியது. அந்த சங்கமத்தை நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்கன்னா, குலதெய்வத்தை வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா அந்த குலதெய்வம் அருள் கிடைக்காது. அந்த மண்ணை தொடணும், மண்ணுடன் விளையாடணும், மண்ணை வந்து மண்ணுடன் பரலணும். அப்பதான் அந்த குலதெய்வம் அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.